ஆன்மீக தமிழ் உள்ளங்களே உங்களை செக்மெண்ட் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் இப்போ பார்க்க போகிறது கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். ப்ளீஸ் பிரஸ் கலெக்டிவோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் என்ன? கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். நிறைய சொல்ல விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கொத்த கார்டு வருது. இந்த ஹார்ட் வந்து வருவேன் அப்படி நடம் பிடிக்குது, அதை எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ட்ரூ லவ் டர்ன்ஸ் டூ சோல்ஸ் இன்டு ஒன். ஸோ உண்மையான காதல் வந்து ரெண்டு ஜீவன்களை ஒன்றாக்கிடும் அப்படின்ற கார்டு, அப்படிங்கிற மெசேஜ் தான் உங்கள் பர்சன் இப்போ மெசேஜ்னு சொல்ல முடியாது, இப்போ அந்த ஃபீலிங்ஸில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நல்லாவே தெரியுது, ஒரு ஜென்யூன் லவ் வந்து ஒரு வேறு பர்சன் அவங்க வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர போகிறதில்ல. அவங்கள மாதிரியே இருக்க ஒரு சோல், அதாவது ஒரே சோல் தான், ரெண்டு பேராக இருக்கிறது. இட்ஸ் லைக் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. அந்த மாதிரி ஒரு விஷயம், அந்த கான்செப்ட் அதில் வந்து அவங்களுக்கு மேபி இப்போ தான் ஒரு புரிதல், நம்பிக்கை வந்திருக்கலாம். யூ ஆர் த வாட்டர் டு மை ஓஷன். அவங்க கடலுக்கு நீங்கள் தான் தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணி இல்லைன்னா கடல் எப்படி? வெறும் பாலைவனம் தான். அந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கை. நீங்கள் இல்லை அப்படின்னா வெறும் பாலைவனம் தான். அங்கே வந்து தண்ணியும் இருக்காது, எந்த ஜீவராசிகளும் இருக்காது. யூ ஆர் ஹெவன் ஆன் எர்த். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூமியில் வந்து தேவதை அப்படின்னு சொல்கிறாங்க. சொர்க்கமே நீங்கள் தான். இதுக்கு தேவதைன்னெலாம் சிம்பிளாக சொல்லிக்கிட்டு, ஆகாயத்தில் இல்லைனா மேல் உலகத்தில் இருக்க சொர்க்கம் வந்து கீழே இறங்கி வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ மேக் மீ ஸ்மைல் எஃபர்ட்லெஸ்லி. உங்களை பார்த்தா அவங்களுக்கு ஒரு புன்னகை இல்லைன்னா ஒரு சிரிப்பு வரும். அது எதையும் அவங்க பெருசாக சிரமப்பட்டு அதை பண்ணுறதில்ல, அப்படி தானாக வருது. அதுக்கு ஒரு பெரிய முயற்சியோ இல்லை வந்து அதில் என்ன சொல்கிறது, கஷ்டப்பட்டு அவங்க பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதில்ல. உங்களை பார்த்தாலே அவங்க முகத்தில் வந்து ஒரு புன்னகை தானாக வந்து ஒட்டிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல தாட் ப்ராசஸில் இருக்காங்க, நல்ல எமோஷனும் கூட. ப்ளீஸ் பிரஸ் கலெக்டிவோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். எ மெசேஜ் ஃபார் யூ, நியூ பிகினிங். வாவ், இம்மீடியட்டாக வந்துடுச்சு. உங்கள் பர்சன் ஆக்சுவலாக உங்ககிட்ட பேசுறதுக்காக துடிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். A message for you. I'm thinking of you this very moment. Your love fills me with light. I love you. நீங்கள் இப்போது அவங்க நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற இந்த செகண்ட் அவங்க வந்து உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க. வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். இதை தான் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா, இல்லை இந்த மொமெண்ட் நான் உன்னை தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நியூ பிகினிங். எ நியூ அட்வென்ச்சர் அவைட்ஸ். எம்ப்ரேஸ் இட் அண்ட் லிவ் யுவர் ட்ரீம்ஸ் பேஷனேட்லி. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு புது ஆரம்பம் வந்து காத்துட்ருக்கு உங்கள் வாழ்க்கையில். அந்த ஆரம்பம் வந்து கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. அதனால் அதை ஏற்றுக்கோங்க, அப்படியே ஏற்றுக்கோங்க. அதே சமயம் வந்து அந்த அட்வென்ச்சரையும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இட்ஸ் லைக் உங்கள் பர்சன் வந்து உங்களை ஒரு கனவு இருக்கவங்களுக்கு வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அதில் கை கோத்து உங்களையும் கூட்டிகிட்டு போகணுங்கப்பா, இது எனக்கு பிடிச்ச விஷயம், இப்படிலாம் பண்ணணும்னு நினச்சேன், இப்போ வந்து ஆக்சுவலாக உன்னோட சேர்ந்து பண்ணுறது வந்து எனக்கு இன்னுமே சந்தோஷமான விஷயமா இருக்குது அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு கற்பனை இருக்குது. அதே மாதிரி தான் உங்களோட கற்பனை, உங்களோட வாழ்க்கையும் நீங்கள் எப்படி வாழணும்னு நினச்சிங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையும் வாழ்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. சில அவங்களுக்கு லைஃப் வந்து ஒரு அட்வென்ச்சர் மாதிரி, உங்களோட இருக்கிறது இன்னும் பெரிய அட்வென்ச்சர். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவ் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். கலெக்டிவ் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். Wow, very specific. I'm hooked on you. அவங்க தூண்டில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தூண்டில் விரிக்கிறீங்கன்னு சொல்ல, யூஆர் அ கியூட்டி பை. நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த க்யூட்னஸ் வந்து சம்டைம்ஸ் ஓவர்லோட் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உங்களை விட்டு தள்ளி இருக்கிறதோ இல்லைனா வந்து ரொம்ப நாள் உங்களை விட்டு விலகி இருக்கிறதோ வந்து அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறாங்க சீக்கிரம் அவங்க வரப்போகிறாங்கன்னு. ஐ நோ இட்ஸ் கார்னி பட் யூ ஆர் அமேசிங். யூ ஆர் ஸோ க்யூட், யூ ஆர் அமேசிங். விட்டிங்கன்னா உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு புகழாரம் சூட்டிகிட்டு இருப்பாங்க.
மேபி சம்திங் இஸ் வெரி யூனிக். உங்களோட ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்க, இல்லைனா வந்து இட்ஸில் ஒரு சைல்டிஷ் எனர்ஜி, ஒரு பப்ளி எனர்ஜி உங்களை சுற்றி எப்போவுமே இருக்கும். அது வந்து அவங்க ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது வந்து ரொம்ப ரேர். ரொம்ப மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு சைல்டிஷ் எனர்ஜியை வந்து மெயின்டைன் பண்ணுறது இட்ஸ் ரேர். அதனால் உங்களை அந்த க்யூட்னஸ், அந்த பப்ளினஸ், அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்கள் பர்சன் வந்து ஒரு மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் அவங்கக்கிட்ட இந்த ஒரு ப்ரப்போசல் எதிர்பார்க்கலாம். யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஸ்பெசிஃபிக் மெசேஜ். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் சரி அப்படிங்கிறாங்க. கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ் பர்சன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். Current feelings and emotions of collective person. Current feelings and emotions of collective person. Wow, very specific message. Mediator, be each other's mediator, balancing the scales of emotion. சில சமயம் நம்மளுக்கு வந்து நம்ம என்ன மனநிலைமையில் இருக்கோம்னு தெரியாது, நம்ம புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நாமளே அந்த சுச்சுவேஷனில் இருப்போம். இல்லைனா வந்து எமோஷனல் என்ன சொல்கிறது, அது வந்து எண்ணங்கள் வந்து பொங்கி வழியும். அது சில சமயம் நம்மளால் அதை ஏன் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறாங்க பி ஈச் அதர்ஸ் மீடியேட்டர். அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை வரும்போது, இல்லைனா சில விஷயங்களை புரிஞ்சிக்காமல் இருக்கும்போது ஒருத்தங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய புரிதல் இருக்குது வாழ்க்கையை பற்றி. எனக்கு புரியாத நீ சொல்லிக் கொடு, உனக்கு புரியாத நான் சொல்லித்தரேன் அப்படின்றாங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல் எனர்ஜி. ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜ். சாரி, நான் ஏன் சேனல் மெசேஜுக்கு போனேன். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். மிரர், பி மிரர்ஸ் டு ஈச் அதர் ரிஃப்ளெக்டிங் த ட்ரூவஸ்ட் செல்ஃப்ஸ். ஒருத்தங்க பிரதிபலிங்க. அவங்க எவ்வளோ அன்பும் காதல் வச்சுருக்காங்களோ, என்ன மாதிரி மனநிலைமையோடு இருக்காங்களோ, அது கெட்ட விஷயங்களை வந்து தவிர்த்துருங்க. நல்ல விஷயங்கள் இருக்கும்போது பி த மிரர், அதாவது ரிஃப்ளெக்ஷன். நீங்கள் இப்படி தான், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ தான் அவங்க சரி பண்ணிக்க முடியும். தப்பாக வந்து நேராக போய் மூஞ்சில் அடித்த மாதிரி ரொம்ப கோவமாக அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சாஃப்டாக சொல்ல முடியும். அதனால தான் மீடியேட்டர் அவங்களோட எமோஷன்ஸை ஒரு பேலன்ஸ்க்கு கொண்டு வரத்துக்கு அவங்க உங்களை ஒரு மிரராக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் நீங்கள் அவங்கள மிரராக யூஸ் பண்ணணும். நீங்கள் சரியான பாதையில் போகிறீங்களா, உங்களோட எண்ணங்கள் சரியாக இருக்கா. நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறதுனா கைடு, ஒருத்தங்க சரியான பாதையில் நடத்துறதுக்கான கைடு மாதிரி இருங்க. ஏன்னா யார் எப்போது நம்ம சின்ன குழந்தைத்தனமாக சின்ன தவறுகள் செய்வோம்னு தெரியாது. நம்மளுக்கு அது ரொம்ப சரின்னு படும். ஆனால் வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இது வந்து சில விஷயங்களில் சில பேரை ஹர்ட் பண்ணும். அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு சில சமயம் நம்மளோட என்ன சொல்கிறது செயல்களையே வந்து புரிஞ்சிக்க முடியாது. இட்ஸ் லைக் நம்ம ஒரு ஃப்ளோவில் பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மிரர் மாதிரி இருந்தது. இதெல்லாம் வேண்டாம், இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஹார்மனி பாட்டம் டெக்கில் ரொம்ப அழகாக இருக்கும். மேபி உங்கள் பர்சன் வந்து இட்ஸ் லைக் ரொம்ப மெச்சூர்டான பர்சன். அவங்க ஒரு மாதிரி பியூட்டிஃபுல் லைஃப், ஒரு காம் செரீன் லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒரு அமைதியான ஒரு நீரோட போல் இருக்க ஒரு வாழ்க்கை. அதனால் ரொம்ப யோசித்து வச்சுருக்காங்க. வெரி குட். ப்ளீஸ் ப்ரெஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வாழ்க்கையை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா பவரும் எல்லா டூல்ஸும் உங்கள் பர்சன் கிட்ட இருக்குது. அவங்களுக்கு அந்த புரிதலும் இருக்குது. இந்த வாழ்க்கையை அவங்க நினைக்கிற பாதையில் எடுத்துகிட்டு போக முடியும்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன் ஸ்பிரிட்ஸ். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். எனிதிங் எல்ஸ் ஸ்பிரிட்ஸ். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். பிரபஞ்சம் ஏன் எனக்கு அடம் பிடிக்கிறாங்கன்னு தெரில. மேபி பிரபஞ்சமுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல உடன்படிக்கை இருக்குது. அவங்க கேட்குறதெல்லாம் பிரபஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, உங்களையும் அவங்க கொடுப்பாங்கன்னு. கூடிய சீக்கிரம் நீங்கள் அவங்க கிட்ட வந்து ப்ரப்போசல் எதிர்பார்க்கலாம். காதல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா
கல்யாணத்தை பற்றி பேசலாம், இல்லை அவங்க இன்னும் காதலையே சொல்லலை அப்படின்னா காதலை சொல்ல போகிறாங்க. ரொம்ப விளையாட்டுத்தனமாக, ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியாக தான் இருக்க போகிறாங்க. இட்ஸ் லைக் கூல் பர்சன். ஓ மை காட், டெவிலிஷ் எனர்ஜி. அவங்க வந்து உங்களை ஒரு அமைதியான சூழ்நிலை கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. மேபி பார்க்குற நீங்கள் ஏதாவது ஒரு டஃப் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு கூட்டிகிட்டு போகணும், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப கார்டடாக இருக்கீங்க, இல்லைனா வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக வந்து யார் வந்தாலும் சரி போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. இது வந்து இன்டெசிஷனும் கூட தான். ஆனால் அவங்களுக்கு இன்டெசிஷன்லாம் எப்போ இல்லை, காதலை சொல்கிறதுல அவங்களுக்கு இன்டெசிஷன்லாம் இல்லை. அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. உங்ககிட்ட காதல் சொன்ன கையோட அவங்க வந்து சில முடிவுகள் எடுக்க போகிறாங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் கண்ணை மூடிட்டு அவங்கள நம்பலாம். என்னங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் டெம்பரன்ஸ் ஏஞ்சல், ஆனால் டெவில் எனர்ஜி இருக்குது. இந்த கெட்ட எனர்ஜி கிட்டேருந்து உங்களை பாதுகாக்கணும். ஏன்னா இது வந்து உங்கள் பர்சனோட புரிதல். நீங்கள் ரொம்ப சாஃப்ட் ஜென்டில் பீயிங். அதனால் அவங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கன்னா உங்களை வந்து ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க. இட்ஸ் லைக் சில இடத்த விட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணி வெளியில் வரணும், சில இடத்த விட்டு நீங்கள் வெளியில் போகணும், இல்லைனா அது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது ஏன்னு தெரில. மேபி உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் இருக்க சூழ்நிலையாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் நீங்கள் ரொம்ப போராடிட்டுருக்கீங்க ஆன் யோர் ஓன். இட்ஸ் லைக் அ வாரியர் எனர்ஜி. அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சம்ஹவ் என் வாழ்க்கை போராட்டமாக இருக்கலாம், இல்லைனா கரியர், ஏதோ ஒன்று விஷயம் எதில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து அவங்க உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் யூ ஆர் த குயின் ஆஃப் கப்ஸ். உங்களோட அன்பு வந்து ரொம்ப அழகான விஷயம், ரொம்ப ரேர் பீஸ். அதனால தான் யூஆர் லைக் எங்கே பார்த்தோம், யூஆர் ஹேவன் ஆன் எர்த். அப்படி தான் உங்களை பார்க்குறாங்க, ஒரு தேவதை மாதிரி தான், சொர்க்கம். அதனால் இதை வந்து யாரும் பெருசாக பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களோட இந்த பீஸ், நீங்கள் அமைதியாக இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த அன்கண்டிஷனலாக உங்கள் வேலை இருக்குது, செல்ஃப் லவ், அதே சமயம் வந்து நீங்கள் அதே ஆழமான காதலை வந்து அன்பையும் சரி, காதல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா சமயமும் ஒரு மாதிரி அன்பு வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பீங்க. இட்ஸ் லைக் அன்கண்டிஷனல் லவ். நீங்கள் அது பெருசாக எதுவும் எதிர்பார்க்க மாட்டீங்க. அதனால தான் உங்களை வந்து உங்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லாவே புரியுது. ரொம்ப கொடூரமான சூழ்நிலையிலேருந்து வெளியில் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. ரொம்ப பொறுமைசாலி அப்படின்னு பார்க்குறாங்க. பொறுமைசாலி இந்த சென்ஸ் வேறு லெவல் பொறுமைசாலி. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க. எங்கே எமோஷனலாக இருக்குமோ அங்கே எமோஷனலாக இருப்பீங்க, எங்கே ப்ராக்டிக்கலாக இருக்கணுமோ அங்கே ப்ராக்டிக்கலாக இருப்பீங்க. கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க லைஃப்பை அப்படிங்கிறது அவங்களோட ஒப்பீனியன். இப்போது உங்களை வந்து அந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமான ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு சூழ்நிலைக்கு, இல்லைனா ஃப்ரீயாக, அதாவது எதையுமே யோசிக்காமல் மனசில் நினைக்கிறத செய்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு சேஃப் ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஏன் அந்த மனநிலைமைக்கு வந்தாங்கன்னு பார்க்குற உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ திஸ் இஸ் யுவர் பர்சன்ஸ் கரண்ட் ஃபீலிங் அண்ட் எமோஷன்ஸ். இதை வந்து ஃபர்தராக கிளாரிஃபை பண்ண விரும்பலை. ஏன்னா வந்து இந்த பர்சன் ஒரு மாதிரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. ஸோ இந்த ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு இது ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கண்டிப்பாக அப்படியே பொருந்தும். அதனால் நான் இதை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.